சித்தி நின்று சடமும் சடத்தில் நின்று சித்தும் தோன்றும் என்றால் பொருந்தும். அடுத்தது தர்க்கம் வராங்க. நீங்க வந்து சித்துலேருந்து சித்து தான் வரும், சடத்துலேருந்து சடம் தான் வரும்னு சொல்றீங்க. ஆனா நாங்க ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, சித்துலேருந்து சடம் வருங்க. அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இப்ப பாருங்க, சித்து நின்று சடமும் சடத்தில் நின்று சித்தும் தோன்றும் என்றால் பொருந்தும். பொருந்தாத நம்ம சொன்னோம். அவங்க என்ன சொல்றாங்க, பொருந்தும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உதாரணங்கள் உண்டு எனவும் அவர் கூறுவர். என்ன சொல்றாங்க பாருங்க, அக்கூற்று வருமாறு. அதாவது சிலந்தி பூச்சி இருக்குது இல்லையா, அந்த சிலந்தியிலிருந்து அப்படியே என்ன வருது, நூல் வருகிறது. சிலந்தி என்பது ஒரு உயிர், அந்த உயிரிலிருந்து ஒரு நூல் வருகிறது. நூல் என்பது ஒரு சடப்பொருள். நாம ஒரு உயிர் பொருள். நம்மக்கிட்ட என்ன வருது, நகம் வளருது. நகம் என்பது ஒரு சடப்பொருள். முடி என்று சொல்லக்கூடிய முடியெல்லாம் வளருது, இதுவும் ஒரு சடப்பொருள். அப்ப சித்திரிடமிருந்து சடம் வருது இல்லையா, அவங்க கேட்குறான் லாஜிக். அந்த அந்த லாஜிக் தான் இப்போ சொல்றாங்க. இது வந்து நம்ம கண் கூட பார்க்குறோமே, காட்சி அளவையால் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாணம் இருக்குதுல்ல, சாணத்திலிருந்து புழு பூச்சி இதெல்லாம் வருது இல்லையா, அதையும் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து சடப்பொருள். சடப்பொருள்லேருந்து சித்து பொருள் வருது பாருங்க. அதுதான் அவன் சொன்னான், சித்துலேருந்து சடமும் வரும், சடத்துலேருந்து சித்தும் வரும். அவன் லாஜிக்காக காட்டுறான் பாருங்க. அதுதான் சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு உதாரணங்கள் உண்டு எனவும் அவர் கூறுவர். அக்கூற்று வருமாறு, சிலந்தியாகிய சித்திலிருந்து நூலாகிய சடம் தோன்றுவதும். அப்புறம் மனிதனாகிய சித்திலிருந்து, சித்துனா அறிவு பொருள்னு அர்த்தம், சித்திலிருந்து உரோமம் நகம் முதலிய சடம் தோன்றுவதும். முடி நகம் இதெல்லாம் வருது இல்லையா. அப்புறம் கோமயமாகிய சடத்திலிருந்து தேள் புழு முதலிய சித்து தோன்றுவதும். இதில் ஒரு குறிப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். கோமயம் இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் வந்து ஒரு சுத்தம் செய்வதற்காக நம்ம வந்து கிராமங்களில் நிறைய இடங்களில் இந்த கோமியம்னுவாங்க. அது அது நீர். ஆனால் உண்மையிலே கோமயம் என்று சொன்னால் அது சாணத்தை தான் குறிக்கும். ஆண் 5 இருக்குது இல்லையா, பசு வந்து 5 பொருளை தரும் இறைவனுடைய அபிடயத்திற்கு, திருமஞ்சனத்திற்கு. அது நமக்கு தெரியும். அதில் கோமயம், கோசலம் தான் சொல்லணும். சலம்னா நீர், பசுவினுடைய நீர் தான் கோசலம். நம்ம அதை வந்து நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம், கோமயம்ன்றோம். கோமயம் என்பது சாணம், கோசலம் என்பது தான் அது நீர். அதுக்கப்புறம் மீதி 3 நமக்கு தெரியும், பால் தயிர் அது தெரியும். அதனால் இந்த கோமயம் அப்படின்னு சொன்னால் அது சாணம் என்பது. ஏன்னா நம்ம கோமயம்னா அந்த நீரை தான் நம்ம வந்து கோமயம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் உலக வழக்கில். அது அவ்வாறு சொல்லக்கூடாது, கோசலம் தான் சொல்லணும். கோமயம்னா சாணம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, கோமயமாகிய சடத்திலிருந்து தேள் புழு முதலிய சித்து தோன்றுவதும் பிரத்யக்ஷம். அப்போ காட்சி அளவில் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. பிரத்யக்ஷம் ஆதலின் கடவுளாகிய சித்து பொருளிலிருந்து உலகமாகிய சடப்பொருள் தோன்றும் என்பர். இதே இருக்குங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேங்க. அதனால கடவுளாகிய சித்து பொருளிலிருந்து இந்த உலகமாகிய அதாவது உலகமாகிய சடப்பொருள் தோன்றும். ஏன் சித்திலிருந்து சடம் தோன்றாது, நான் சொல்கிறேன் பாருங்க எடுத்துக்காட்டுன்னு. காட்சி அளவில் அவன் சொல்கிறாங்க. நாம் அதை அழகாக மறுக்கிறோம் பாருங்க. ஏன்னா அது ரொம்ப நுட்பமாக போகாமல் அவன் மேலோட்டமாக பார்த்ததுனால அது வந்த ஒரு குளறுபடி. அதை எதையுமே நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்கணும். அதுக்கு நல்லா அழகாக நம்ம அவங்கள மறுக்கிறோம் பாருங்க. இவர் நுணுகி ஆராயா குறையினால், அதான் சொல்றாரு, ரொம்ப நுட்பமா இவங்க யோசிக்கல சிந்திக்கலன்றார். நுணுகி ஆராயா குறையினால், ஆராயாத குறைவினால்னு அர்த்தம். ஆராயா குறையினால் இவ்வாறு கூறுவதே என்று பிரிதில்லை. இவங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்யாமல் மேலோட்டமாக சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திலிருந்து சித்து தான் வரும், சடத்திலிருந்து சடம் தான் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வாறெனின் அவரே சொல்கிறார் பாருங்க, சிலந்தியின் உடலாகிய சடத்திலிருந்து. இப்போ சிலந்தி உடல் இருக்குது இல்லையா, அது சடப்பொருள். சிலந்தி உயிர் தான், ஆனால் சிலந்தியினுடைய உடல் இருக்குது பாருங்க, அது சடப்பொருள். அதே போல் மனிதன் இருக்கிறான் இல்லையா, நம்முடைய உடம்புல முடி இந்த நகம்லாம் உடம்புல இருந்து தான் வருது, அது சடத்திலிருந்து தான் வருது. அதில் ஒரே குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு ஆகிய சடத்திலிருந்து இந்த நகம் முடி என்றதெல்லாம் வந்தாலும் உள்ள அறிவு பொருளாகிய சித்துப்பொருள் இருக்கணும். சித்துப்பொருள் இல்லைன்னா வராது. அப்போ உள்ள சித்துப்பொருள் இருக்கணும். அதே போல மாயிலிருந்து இந்த உலகம் வருதுன்னா, சடப்பொருள்லேருந்து சடப்பொருள் வந்தா அங்க சக்தியினுடைய சங்கல்பம் இருக்கணும். அதே போல உள்ள உயிர் இருக்கிறதுனால தான் இங்க அந்த உடம்புல இருந்து இந்த முடி நகம் எல்லாம் வருது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதை படிப்போம். சிலந்தியின் உடலாகிய சடத்திலிருந்து நூலாகிய சடம் தோன்றிற்றே அன்றி உயிரினிடத்திலிருந்து தோன்றவில்லை முதல்ல. அதே போல
அப்புறம் இவ்வாறே மனிதனாகிய உடலின் இடத்தினின்று நகம் முதலியன தோன்றினவே அன்றி உயிரின் இடத்தினின்று தோன்றவில்லை. அங்கேயும் அதே போல் தான், எப்படி சிலந்திக்கு சொன்னாரோ அதே போல் தான் நமக்கும். இது ஒன்று. அப்புறம் இப்போ சடத்திலிருந்து சித்துக்கு வந்தார் இல்லையா, அங்கே வாங்க. இனி கோமயமாகிய சடத்திலிருந்து தேல் முதலியவற்றின் உடம்பாகிய அது ரொம்ப நோட் பண்ணிக்கணும். தேல் முதலியவற்றின் உடம்பு தான் அங்கே தோன்றுச்சு. அப்போ சடத்திலிருந்து சடம் தான் தோன்றியது. தேல் அந்த புழு முதலியவற்றின் உடம்பாகிய சடம் தோன்றிற்றே அன்றி உயிர் தோன்றவில்லை. உயிர் தோன்றுச்சுன்னு சொன்னாலே சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையில் தப்பு. உயிர் அனாதி பொருள், அதை நம்ம புரிந்துக்கணும். அப்போ அந்த சாணத்திலிருந்து புழுவினுடைய உடல் தான் வந்தது. அப்போ சடத்திலிருந்து சடம் தான் வந்துச்சு. ஆயினும் சடப்பொருளாகிய சிலந்தி உடலினிடத்தும் சடப்பொருளாகிய சிலந்தி உடலினிடத்தும் சிலந்தியோட உடல்லையும் மனித உடலினிடத்தும் முறையே நூலும் நகமும் முதலியனவும் தோன்றுவதற்கு, அதுதான் சொன்னாங்க. அப்போ சிலந்தியினுடைய உடலிருந்து நூல் வருது, மனித உடல்லேருந்து நகம் முதலியன வருது. இங்கே தோன்றுவதற்கு அவ்வுடலோடு உயிர் இருத்தல் வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கொஞ்சம், அப்போ அந்த உடம்புல உயிர் இருக்கணும். உயிர் இருந்தால் தான் அது வரும். இன்றேல் அவை தோன்றுமாறு இல்லை. உள்ள அங்கே சித்து பொருள் இல்லைன்னா அதெல்லாம் வராது. அதே போல ஆகவே உயிர் நிமித்த காரணம், உடல் முதல் காரணம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உயிர் நிமித்த காரணமாக உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த உடம்பாகிய முதல் காரணத்திலிருந்து நகம் முதலியன வருது. சிலந்தியின் உடலாகிய முதல் காரணத்திலிருந்து நூல் முதலியன சடப்பொருள் வருது. அதே போல மாயை முதல் காரணம், அங்கே இறைவன் அல்லது சக்தி அதுதான் நிமித்த காரணம். அதாவது சக்தினா அந்த சக்தியை வச்சுக்காதீங்க, துணை காரணம் வரும் நமக்கு. இறைவன் தான் நிமித்த காரணம். ஏன்னா சக்தியினுடைய சங்கல்பத்தில் அது வருது அப்படின்னு சொல்லுது. அப்போ சக்தி துணை காரணம்.